நல்லா ஆடுங்க, இப்படி கரண்ட் சர்வீஸ் பண்ணுங்கள், நல்லா ஆடணும், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ சின்ன பையன் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீ என்ன படிக்கிறீங்க? 8th standard. நல்லா ஆடுங்க. லாஸ்ட் இயர் ஜூன் ப்ரோஸில் ஆடிக்குமா? எஸ் சார். ரஷ்யன் ரெக்கார்ட் நம்ம மெடல் இந்த வருஷம் ஜெயிக்கிறீங்களா? இந்த வருஷம் கோல்டு ஜெயிக்கலாமா? கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேங்க, மொத்தமாக பேசுவா. ஜெயிக்கலாமா? சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறீங்க. இல்லை எத்தனை பேர் ஹாஸ்டலில் எல்லாரும் ஒருத்தர் 25 இவங்க எல்லாமே ஆகும். ஸோ ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது ஹாஸ்டலில்? ஃபுட் நல்லா இருக்குது. இன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க? இட்லி. இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? ஸோ நல்லா ஆடணும், ஓகே, நல்லா மெடல்ஸ் ஜெயிக்கணும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் நிறைய மெடல்ஸ் கொண்டு வரணும். வேறலையும் வந்து கிளாஸஸ்ஸு காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாமே வந்து டைம் போகணும். ஓகே, ஸோ கோச் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கூட என்னென்ன காம்படிஷன்ஸ் நடக்குது இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நல்லா ஆடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நல்லா பண்ணுங்க, ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இலை தடகள் ஓடு பாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பனவர் IAS அவர்கள் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட விளையாட்டுத்துறை மண்டல முதுநிலை மேலாளர் திரு S அருணா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் திருமதி S புவனேஸ்வரி, ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளர் திரு சையது இப்ராஹிம், கையுந்து பந்து பயிற்சியாளர் திரு சி சுரேந்திரன், கூடை பந்து பயிற்சியாளர் திரு பிரேம்குமார் உட்பட மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 6.55 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இலை தடகள் ஓடு பாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு ஓடுபாதையின் நீளம் மற்றும் அகலம், எத்தனை மாணவர்கள் இதில் பயிற்சி மேற்கொள்கிறார்கள், விளையாட்டு அரங்கம் காலை எத்தனை மணிக்கு திறக்கப்படும், மொத்தம் எத்தனை மாணவர்கள் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். அங்கே கால்பந்து விளையாடும் மாணவர்களுடன் விளையாடியும் மகிழ்ந்தார்.